ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றியோடு நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவை மை ஸ்தோத்திரிக்கிறோம். கண்களை வைத்து எங்களோடு பேசுகிற தேவன், அப்பா, போதிக்கிற தேவன், நடக்க வேண்டிய வழியை காண்பிக்கிற எங்கள் தெய்வமே, இந்த வேளையில கூட என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. ஆரம்பம் முதல் முடிய மட்டும் உடைய பிரசனம் எங்கள் மத்தியில தங்கட்டும். உடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துக்கிறேன். கர்த்தருடைய சுத்த கிருபையினால மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு அப்பாவுடைய பாதத்தில் அமர்ந்திருந்த பொழுது நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து சில வார்த்தைகளை வாசிக்க கேட்கலாமா? பூமியில் சிறியவைகளாய் இருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் 4 ஆமென். அவையாவன அற்பமான ஜந்துவாய் இருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அது பாருங்க, அற்பமான ஜந்து. முதல் காரியம், ஒருவேளை அது சின்னது. கர்த்தருடைய பிள்ளை, இந்த பூமியில ஆண்டவர் எத்தனையோ விலங்குகள் எல்லாம் உண்டாக்குகிறார். எத்தனையோ விதமான ஊர்வன, சிலது ஊறுது, சிலது பறக்குது. சில பறவைகள்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம், சில ஆண்டுகள் உயிரோடு இருக்குது. ஆனா இந்த எறும்பு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரியும், நம்ம காலு கீழே ஊர்ந்து போகும். அதுக்கு குறிக்கப்பட்ட நாட்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. அது என்ன செய்யுமா? கோடை காலத்தில் தன்னுடைய ஆகாரத்தை என்ன செய்யுமா? சம்பாதிக்குமா. எவ்வளவு அழகா போட்டிருக்கு பாத்தீங்களா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து சில வார்த்தைகளை நான் வாசிக்க கேட்கலாமா? இந்த எறும்பு குறித்து கர்த்தர் என்ன எழுதி வைத்திருக்கிறார் என்று. சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்குமா. எவ்வளவு அழகா போட்டு பாத்தீங்களா? அப்போ சம்பாதிக்குதான். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளையும் இந்த பூமியில வச்சிருக்கிறார். கர்த்தர் சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிற தேவன் என்பதை மறந்துடக்கூடாது. சம்பாதிப்பதற்கோ அல்லது இந்த பூமியில ஒரு ஐஸ்வர்யவானாய் மாறுவதற்கோ நமக்கு ஞானம் தேவை, புத்தி தேவை என்று வேதத்துல மிக தெளிவாய் பிரசங்கி 9:11 வாசிக்கிறோம். அப்ப நம்ம பூமியில இந்த உலகத்துல நம்ம வாழ்வதற்கு பரலோகத்தின் தேவனுடைய ஞானம் தேவை. ஆனா சின்ன எறும்புக்கு அது பாருங்க, அப்பமா என்னப்பட்ட ஒரு ஒன்றுதான். ஆனா அதுக்கு என்ன இருக்குதான்? கர்த்தர் ஞானம் கொடுத்திருக்கிறார். பிரபு இல்ல, யாருமே இல்லை. ஆனா அந்த கோடை காலத்துல போய் என்ன செய்யுமா? ஆகாரத்தை சம்பாதிக்குமா. அதே போல அறுப்பு காலத்துல தனக்கு வேண்டிய ஆகாரத்தை சேர்த்து வைக்குமா. தேவப்பிள்ளையே, அப்ப இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாட்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாட்கள் இன்னைக்கு எவ்வளவு வீணாக்கிட்டு இருக்கிறோம் யோசிங்க. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வாழ்நாள் எல்லாம் நாட்கள் பொல்லாததா இருக்கிற அப்படினால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அதுக்கு யாருங்க அந்த ஞானம் கர்த்தர் கொடுத்திருக்கிறதுனால கோடை காலம் வரப்போகுது, மழை காலம் வரப்போகுது, இந்த அறுப்பு காலம் அப்படின்னு அது மிக ஞானமா என்ன செய்யுது? மழை வந்தாவே பாக்குறோம் ஏராளமான எறும்புகள் அப்படியே போய் தங்களுடைய ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு போய் அது போய் என்ன செய்ய, அதுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த வலையில போய் அதை அடைகிறத நம்ம பாக்குறோம். அப்ப ஆவிக்குரிய ஜீவியத்துல தேவனுடைய வருகை ரொம்ப சமீபமா இருக்குது. நாளானது மிக சமீபமா இருக்கிற அப்படின்னாலே பைபிள்ல வாசிக்கிறோம். ஆனா இயேசுப்பா பிள்ளைகளுக்குள்ள எவ்வளவு நிர்விசாரம் பாருங்க. இயேசுப்பா இந்த சின்ன அற்பமாய் எண்ணப்பட்ட இந்த அருமையான ஜந்துவை கொண்டுதான் நம்மோடு இன்னைக்கு பேசுகிறார். தொடர்ந்து நீங்க அதை வாசித்து பாத்தீங்கன்னா, அந்த நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்துல வாசித்து பார்த்தோம்னா அந்த எறும்புக்கு ஆண்டவர் எதை சொல்லி ஒப்பிடுகிறார் என்று நம்ம கொஞ்சம் பார்க்கலாமா? அடுத்த சில வசனங்களை. சோம்பேறியே, ஆமென், நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? ஆமென். எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. பாருங்களேன் தேவ பிள்ளையே, இன்னைக்கும் எத்தனையோ தேவ பிள்ளைக காலையில ஆண்டவர் எழுப்புறார். காலை தோறும் எழுப்புகிறவர் அவர் எழுப்பும் போது என்ன செய்யறோம்? இன்னும் கொஞ்சம் நல்லா தூங்கலாமே, காலையில தான் நல்லா கிளைமேட் நல்லா இருக்கு, கொஞ்ச நேரம் தூக்கம் வருது, அப்புறம் எந்திரிக்கலாம். கர்த்தர் போயிருவாங்க. வேதம் அழகா சொல்லுதுங்க, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். இயேசுவை நம்ம தேடுகிறோமா? அப்பாவை நம்ம பார்க்கணுன்ற ஒரு வாஞ்சை இருந்துச்சுன்னா நம்மளால தூங்கவே முடியாது. மகதலேனா மரியாள்
மரித்து போன அந்த இயேசுடைய சரீரத்தை பார்க்கதான் ஓடி வரா. அவளுக்கு தன்னை தேவன் வெளிப்படுத்துகிற அந்த நேரம் அதிகாலை நேரங்க. மோசையோடு அடிக்கடி ஆண்டவர் பேசின நேரம் அந்த கால நேரம். அவ எந்திரிச்சு போய் ஆண்டவருடைய பாதத்துல உடைந்து போன அந்த கற்பலை புதுப்பிக்கும்படி காலையில தான் அவன் காத்திருந்தான். அப்ப நம்ம இவ்வளவு நேரம் நம்ம தூங்குறோம். தூக்கம் கந்தையை உடுத்து வைக்கும் என்று சொல்லி நீதிமொழிகள் 23:21 வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளை நீதிமொழிகள் 20:13 கூட நீங்க வாசித்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நான் தூங்குறேன்னா நமக்கு ஆகாரம் கிடைக்காதான். தெய்வப்பிள்ளையே, கண் விழித்திரு, அப்பொழுது உன்னுடைய ஆகாரத்தினால நீ திருப்தி ஆவா என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். இன்னைக்கு தூக்கத்தினால எவ்வளவு ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து போறோம். நீதிமொழிகள் 10:5 கூட நீங்க வாசித்தீங்கன்னா, அறுப்பு காலத்துல தூங்கக்கூடாதான். ரொம்ப அழகா போட்டுக்குது. கோடை காலத்துல நமக்கு ஆண்டவருடைய ஆலோசனைகளை நம்ம சம்பாதிக்கணுமா. கர்த்தர் நல்ல அருமையான நாட்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறா. நல்ல பலனா இருக்கும் போது, நல்ல வாலிப நாட்கள், ஏசப்பா கண்டடையக்கூடிய நாட்கள் என்று நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். அதெல்லாம் விட்டுட்டு வயசான காலத்துல இன்னைக்கு எத்தனையோ பேர் என்ன செய்யறாங்க, அப்போ ஆண்டவர் நான் தேடணும்னு வர்றாங்க. ஆனா அதுக்குள்ள அநேக சரீரத்துல பல பலவீனம், பல சோர்வு. தேவப்பிள்ளை நல்லா புரிந்துக்குங்க. கர்த்தர் கொடுத்திருக்கிற அருமையான இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் நமக்குள்ள இவ்வளவு கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வேதத்தை கூட நீங்க வாசி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா போட்டிருக்குது. வயசான காலத்துல இந்த அருமையான தாவீதனுடைய வாழ்க்கையை குறித்து வேதத்துல இப்படியாய் சொல்லப்பட்டிருக்குது. 2 சாமுவேல் புஸ்தகம் 21:18 நீங்க தனித்து நீங்க வாசித்து பாருங்க. ஆண்டோடைய இப்படி அந்த பகுதியில வாசிக்கிறோம். தாவீது யுத்தத்துக்கு போறாரு. அவருடைய சரீரம் விடாய்த்து போயிடுச்சு. அப்போ ஒரு பயங்கரமான ஒரு ராட்சசன் ஒரு புது கத்திய தீட்டி இந்த தாவீதை வெட்ட பார்க்க வரான். ஆனா இந்த தாவீதோடு உதவி செய்ய அபிசாய் என்று சொல்லப்பட்ட ஒரு நல்ல சேவகனை கர்த்தர் எழுப்பி அந்த ராட்சசனை வெட்டுக்கிறத நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அதுக்கு பின்னாடி இருக்கிற வசனங்களெல்லாம் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, தாவீது ஒருவேளை வயசாயிடுச்சு, ஆண்டோடைய பிள்ளை ரொம்ப தளர்ந்து போன காலங்கள் தான். ஆனா பைபிள் அழகா சொல்லுதுங்க, கர்த்தருடைய பிள்ளை அந்த தாவீது அந்த வயதான காலத்துலதான் பல ராட்சசங்களை கொண்டு போறதை நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். தேவ ஜனமே, அப்ப நாம் நினைக்கிறோம் கர்த்தர் நம்மை வைத்து செய்ய நினைத்திருக்கிற திட்டங்களை யாராலும் தடுக்க முடியாது. தேவப்பிள்ளை, தேவன் உன்னை கொண்டு வயதா இருக்கலாம், ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம், பலவீனமா இருக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைய கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய நினைத்ததை யாராலும் தடுக்க முடியாது. ஒருவேளை அவன் நல்ல சரீரமாய் சுகத்தோடு இருக்கும் போது பல யுத்தங்களுக்கு போயிருந்திருக்கலாம். ஆனா விடாய்த்த நிலைமையில கர்த்தர் அவனை கொண்டு செய்ய நினைத்த திட்டங்களை கர்த்தர் செய்து முடித்தாராம். இந்த வேளையில கூட பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு சத்தியம், அந்த எறும்பை கொண்டு. தெய்வப்பிள்ளையே, அப்ப எறும்பு இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அருமையான ஆலோசனை தான். ஆகவே இன்னைக்கு நாம் அப்பாவுடைய பாதத்துல, அப்பா எனக்கு கிடைத்திருக்கிற அந்த நாட்களை நான் வீணாக்க கூடாது. பைபிள்ல நீங்க தொடர்ந்து நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் தேவப்பிள்ளையே, அதே 6ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் சில வசனங்களை வாசிக்கலாமா? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும். உன் தரித்திரம் வழிபோக்கனை போல. பாருங்க, சோம்பேறித்தனமா இருந்தோம்னா என்ன வருமா? தரித்திரம். உன் தரித்திரம் வழிபோக்கனை போல ஆயுதம் அணிந்த உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல. உன் தரித்திரம் வழி போக்கனை போல, உன் வறுமை தேவப்பிள்ளை ஆயுதம் அணிந்தவனை போல. இன்னைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு தரித்திரம் அடைகிறாங்க. நல்ல பணக்காரங்களா இருக்கிறாங்க, ஏதோ ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையா இருக்கிறாங்க. ஆனா ஏன் தரித்திரம் வருகிறது, ஏன் வறுமை வருகிறது? காரணம் என்ன? நம்முடைய சோம்பேறித்தனம். ஆகவே இன்னைக்கு முதலாவது நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று இந்த சின்ன எறும்பை கொண்டு. 2வதாக நம்ம பார்க்கலாமா? நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்து பார்க்கலாமா? சத்துவமற்ற ஜந்துவாய் இருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குளிமுசுல்களும். பாத்தீங்களா, அதுக்கு சத்துவமே இல்லையா? இன்னைக்கு நம்ம லைஃப்ல எத்தனையோ நேரம் சத்துவமே இல்லைங்க, பலனிலவே. ஆண்டவருடைய பிள்ளை, சத்துவம் இல்லாதவனுக்கு கர்த்தர் தான் சத்துவம் கொடுக்கிறாராம். ஆனா இந்த சத்துவம் இல்லாத இந்த குழிமுசல் என்ன செய்யுமா? கண்மலை மேல தான் வீட்டை தோண்டி வைக்குமா. சங்கீத புஸ்தகம் 104ஆம் அதிகாரம் 18 கூட அப்படிதான் நம்ம வாசிக்கிறோம். கண்மலை மேல, அதுதான் அதுக்கு அடைக்கலம் என்று நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். ஒரு முசலுக்கே கண்மலை அடைக்கலமா இருந்தா, ஏசுப்பா பிள்ளைகளாகிய நமக்கு ஏசுதான் கண்மலை, ஞான கண்மலை, ஆண்டவருடைய பிள்ளை எப்போது வந்தடையத்தக்க கண்மலை, ரட்சணியத்தின் கண்மலை, ரட்சிப்பின் கண்மலை, ஆண்டவருடைய பிள்ளை
பெற்ற கண்மலை, ஜெனிப்பித்த கண்மலை, சொல்லிட்டே போலாங்க. அப்பாதான் நமக்கு கண்மலை. என் கண்மலையானவரே, என் கோட்டையானவரே. தாவீது எவ்வளவு அழகா சொல்றாருங்க. தேவப்பிள்ளை, அப்ப கண்மலை என்பது இயேசு கிறிஸ்துவை மட்டும் குறிக்கிறது. அவர் நமக்கு பெரும் கண்மலை நிழலாய் இருக்கிறார் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப அந்த முசல் எப்படி அந்த சத்துவமே இல்லை, ஆனா அது போய் எப்படி கண்மலை மேல ஒரு கூட்டை கட்டுதோ, அப்ப ஏசப்பா பிள்ளைகளாகிய நாம கண்மலையா இயேசுவின் மேல அஸ்திபாரம் போட்டு அதன் மேலதாங்க நம்ம வாழ்க்கை கட்டப்படணும். நம்ம இந்த பூமியில வசனம் கேட்டு அதன்படி நம்ம செய்யும் போதுதான் கண்மலை மேல கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை. இல்லாதவங்களுடைய வாழ்க்கை மணல் மேல கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை பெரும் மழை வந்தாலும் பெரும் காற்றடித்தாலும் அது நிச்சயம் அழிந்து போகும். கண்மலை மேல கட்டப்பட்ட வாழ்க்கை நிச்சயமாகவே அழிவதில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்க. இந்த அருமையான சத்துவமற்ற ஜந்துவா இருந்த இந்த முயல் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒன்று என்னவா, தேவப்பிள்ளையே, கண்மலை மேல தன்னுடைய அருமையான அடைக்கலமாகிய அந்த கூட்டை வைப்பது போல ஏசப்பாதான் எனக்கு அடைக்கலம், அவர்தான் எனக்கு கண்மலை, பெரும் கண்மலை நிழலாய் இருக்கிறார் என்று நீ அறிக்கையிட்டு அவரை நீ அண்டிக் கொள்வாயானால் கர்த்தர் உன்னையும் ஆசீர்வதிக்க வல்லவர். அடுத்ததான் நம்ம பார்க்க போறோம் நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல, ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும். பாத்தீங்களா, ராஜா இல்ல, ஆனா அது எப்படி போகுதான், பவுஞ்சு பவுஞ்சாய் என்ன செய்யுதான், வெட்டுக்கிளிகள் புறப்படுதான். அது போய் என்ன செய்யுது, வாசிக்கலாமா? யாத்திராமம் புஸ்தகத்தை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா யாத்திராமம் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்க. நீ என் ஜனங்களை போக விட மாட்டேன் என்பாயாகில் நான் நாளைக்கு உன் எல்லைகளுக்குள்ளே வெட்டுக்கிளிகளை வரப்பண்ணுவேன். தேவப்பிள்ளையை எகிப்தை என்ன செய்ய போதான், அழிய போது. இவங்க எல்லாம் சொல்றாங்க ஒரு சின்ன இடம் இல்லாம பூமி எங்கும் மூடினதான். வாசிக்கலாமா திரும்ப? வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசம் எங்கும் பரம்பி எகிப்தின் எல்லையில் எங்கும் மிகவும் ஏராளமாய் இறங்கிற்று. அப்படிப்பட்ட வெட்டுக்கிளிகள் அதற்கு முன் இருந்ததுமில்லை, அதற்கு பின் இருப்பதுமில்லை. அவைகள் பூமியின் முகம் முழுவதையும் மூடிச்சு. தேசம் அவைகளால் அந்தகாரப்பட்டது. பாத்தீங்களா, தேசமே என்ன செஞ்சா, அந்தகாரப்பட்டது. தேவப்பிள்ளையே, அப்போ அந்த வெட்டுக்கிளிகளை குறித்து பைபிள்ல பல இடங்கள்ல இன்னும் வேதத்துல உண்டு. யோவேல் நீங்க முதல் அதிகாரம் நீங்க தனித்து வாசித்து பாருங்க. முதியோருக்கு சொல்லுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. அந்த வெட்டுக்கிளிகள் என்ன செய்யுமா, அது பட்சிக்குமா. கர்த்தருடைய பிள்ளை அது பட்சித்தத பச்சைக்கிளிகள், முசுக்கட்டை பூச்சிகள், பச்சை புழுக்கள் அதெல்லாம் பட்சிக்குமா. அதனாலதான் பைபிள் அழகா சொல்லுதுங்க, யோவேல் 2ஆம் அதிகாரம் 25, இவைகளெல்லாம் பட்சித்தத நான் அவனுக்கு திரும்ப கொடுப்பேன். அப்போ அந்த வெட்டுக்கிளிகள் அழிவை உண்டு பண்ணுகிறது. தேசம் முழுவதும் பட்சிக்குதான், ஒரு பச்சிலை கூட இல்லாம எல்லாவற்றையும் அது காலி செய்கிறதாம். அதுக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவப்பிள்ளையே, இன்னைக்கு உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவித்துல கூட ஒருவேளை இன்னைக்கு எல்லா ஆசீர்வாதங்களை பிசாசானவன் பட்சித்து போட்டிருக்கிறானா, வெட்டுக்கிளியை போல. அது எப்படி அது ஞானமா போய் தேசத்துல இருக்கிற எல்லா பச்சை இலைகளெல்லாம் பட்சிக்கிறதோ, அது போலதான் இன்னைக்கு உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல நல்ல நீ துளுத்து வர. ஆனா அநேக நேரம் உன் ஜீவியத்துல ஒரு பெருமை போல உன் வாழ்க்கையில ஒரு வெட்டுக்கிளி வந்து உன்னை பட்சிக்கிறதா வேதத்துல வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளை கர்த்தரை நம்புகிறவனோ தழைப்பான். தழைக்கணுங்க, வேதம் அழகா சொல்கிறதுங்க. அவன் மீதிலோ கிரீடம் பூக்கணும், ஆனா அது பட்சிக்கப்படக்கூடாது. அழிவு, இந்த வெட்டுக்கிளி என்பது அழிவை குறிக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில ஒருவேளை சத்துரு அழித்து இருக்கிறானா, வேதம் சொல்கிறது ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய ஆவியானவர் அழகா எழுதி வைத்திருக்கிறார். யோவான் 10ஆம் அதிகாரம் 10 எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவராய் இயேசு இந்த பூமியில நமக்கு ஜீவன் உண்டாக, தேவப்பிள்ளை அந்த ஜீவன் பரிபூரணப்படதா ஆண்டவராய் இயேசு வந்தார். ஆனா பிசாசோ கொல்ல, அழிக்க, திருட வருகிறானா. இன்னைக்கு பிசாசு பாருங்க, அந்த வெட்டுக்கிளி என்ன செய்யுது, கொல்ல வருது, திருட வருது, எல்லாத்தையுமே ஆசீர்வாதங்களை எல்லாம் எடுத்து போட்டதாம். எகிப்து எங்கும் அழிந்தது என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். தேவப்பிள்ளையே, இந்த அருமையான சத்தியத்தின் மூலமா இந்த அருமையான ஞானமுள்ள ஒரு வெட்டுக்கிளி இப்படி செய்யும் போது ஆவிக்குரிய ஜீவியத்துல இன்னைக்கு நீ ஒருவேளை அழிவை நீ சந்தித்திருக்கிறாயா, ஒருவேளை பல காரியத்துல நீ சோர்ந்து போயிருக்கிறாயா, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உன்னோட இன்னைக்கு பேசி எச்சரிக்கிற ஒரு காரியம், அது ஞானம் உள்ளது. உன் ஜீவியத்தில்
கூட எது உன்னை அழித்ததோ திரும்ப தேவன் உனக்கு திரும்ப கொடுக்க வல்லவர் என்பதை நீ மறந்துடாத. ஒருவேளை யோனாவை அந்த மீன் பின்மாற்றத்தில் இருந்ததுனால மீன் என்ன செய்ததான் விழுங்கினது. ஆனா தேவன் என்ன செய்தார், 3 நாளுக்கு பின்னாடி இந்த யோனாவை விழுங்கின அந்த மீனை பார்த்து சொன்னார், திரும்ப அவனை கரையில கக்கி போடு. இன்னைக்கு தேவன் உன்னை கூட எந்தெந்த காரியத்துல நீ விழுங்க போடப்பட்டாயோ, எந்தெந்த காரியத்துல பட்சிக்கப்பட்டாயோ, திரும்ப தேவன் உனக்கு கொடுத்து உன்னை கனம் பண்ண வல்லவர் என்பதை நீ மறந்துடாத. இந்த அருமையான வேளையில இன்னொரு வார்த்தையை நான் வாசிக்க போறோம். மகா ஞானமுள்ள ஒன்று வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்துல, தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனைகளில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே. பாருங்க, இந்த சிலந்தி பூச்சி, இந்த சிலந்தி பூச்சி குறித்து நிறைய சொல்லலாம். ஆனாலும் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். இந்த சிலந்தி பூச்சி அரசருடைய அரண்மனையில எல்லாரும் போயிட முடியாது. அதுக்குள்ள போனோம்னா நிறைய சட்டத்திட்டம் உண்டு. ஆனா இந்த குட்டியோடு இந்த பூச்சி பாருங்களேன், அரசருடைய அரண்மனையில எங்கேயோ மூலையில போய் கூடு கட்ட ஆரம்பிக்குது. ஒண்ணு மட்டும் இல்ல, அப்படியே பெருகுதுங்க. அது எல்லா இடங்களிலும் சிலந்தி கண்ணு கெட்டாத தூரத்துல என்ன செய்து தன்னுடைய வலைய அங்கு கட்ட ஆரம்பிக்கிறது. அதனாலதான் இந்த பைபிள்ல வாசிக்கிறோம், மகா ஞானம் உள்ள ஒன்று என்று இந்த சிலந்தி குறித்து. தெய்வப்பிள்ளையே, அப்ப இந்த பூமியில மகா ஞானம் உள்ள 4 குறித்து தான் நம்ம பைபிள்ல வாசித்தோம். முதலாவது எறும்பை போல உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக்குங்க. கர்த்தர் மேல அன்பு வைங்க. நமக்கு சரீரம் பலவீனமா இருக்குது நாம் நினைக்கலாம், ஆனா அது அற்பமா எண்ணப்பட்ட ஒன்று. அது மட்டுமல்ல, சத்துவமற்ற ஜந்துவா இருந்த போதிலும் அது கண்மல மேலதான் அது ஆண்டவரை மட்டும் தான் நம்புது, அதுக்கு பலனே கிடையாது. அது போல இன்னைக்கு பலனில்லாத நிலைமையில இருக்கிற நாமும் இயேசுவா மாத்திர நம்புவோம். தெய்வப்பிள்ளையே, இந்த சிலந்தி எப்படி தன்னுடைய கூட்ட அரண்மனையில கட்டுதோ, அது போல தெய்வப்பிள்ளையே இன்னைக்கு இயேசுப்பா நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வேலை, எந்த வேலையா இருந்தாலும் பைபிள்ல ஒரு முறை சீயோன் கோட்டையை பிடிப்பதற்கு அந்த சாலகத்தின் வழியாய் தாவீது ஏறி அதை பிடித்தானாம். ஒருவேளை நாம் நினைக்கலாம் இந்த வழியில போக முடியாது, அங்க வழியே போக முடியாது. தேவன் உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓடுங்க. கர்த்தர் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவார். வழி இதுவே, இதுல நடங்க. தேவன் காண்பிக்கிற வழி ஜீவ வழி, பரிசுத்த வழி. நாம் போகிற வழியில ஆண்டவருடைய பிள்ளை துஷ்டன் இருப்பதில்லையாம், சிங்கம் இருப்பதில்லையாம். ஆண்டவர் இந்த அருமையான சிலந்தி பூச்சிக்கு, இந்த அருமையான வெட்டுக்கிளிக்கு இவ்வளவு ஞானம் கொடுத்து தன்னுடைய வேலையை செய்வதற்கு கர்த்தர் வைத்திருப்பார். ஆனால் தேவ பிள்ளைய நமக்கு ஒரு வேலை உண்டு. ஆண்டவருடைய பிள்ளைய அந்த வேலையை நாம் உண்மையாய் செய்வோமானால் தேவன் நம்மை கனம் பண்ண முடியும். இந்த பூமியில நெகேமியா காலத்துல 52 நாட்களுக்குள்ளாய் அலங்கம் கட்ட வேண்டும் என்று ஆண்டவருடைய பிளான் இருந்தது. தேவ சித்தப்படி அவன் அலங்கத்தை கட்டினான். 52 நாட்களும் பைபிள்ல என்ட்ரி ஆகப்பட்டிருக்கிறது. அவன் கட்ட ஆரம்பிக்கும் போது பல போராட்டங்கள், பல காரியங்கள்ல அவனுக்கு சோர்வு. ஆனாலும் தேவன் அவனை கொண்டு செய்ய நினைத்ததை யாராலும் தடுக்க முடியல. தேவ பிள்ளையே, இந்த சத்தியத்தின் மூலமாய் தேவன் நம்மோடு பேசி நம்மை இந்த நாளில் ஆறுதல் படுத்த, நமக்கு வேண்டிய ஞானத்தை கத்தர் கொடுத்து நம்மளமாய் செய்ய வேண்டிய பணிகளை செய்ய பரலோகத்தின் திட்டத்தின்படி தேவ பிள்ளையே இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய கிருபை பாராட்டுபடி நம்ம ஜெபம் பண்ண போறோம். அப்பாவை நோக்கி நம்ம பார்க்கலாமா? அவருடைய முகத்தை நோக்கி பார்த்த போங்கள் ஒரு கால் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா, மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பூமியில ஆண்டவரே மகா சிறியவையான இந்த 4 கொண்டு எங்களோடு நீ பேசின இந்த சத்தியத்துக்காக நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். எறும்பை போல எங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த நாட்கள்ல அப்பா, கோடை காலமானாலும் ஆண்டவரே அறுப்பு காலமானாலும் எங்களுக்கு தேவையான ஆகாரங்களை சம்பாதிக்க எங்க கையில ஆண்டவரை நீர் கொடுத்திருக்கிற வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. கர்த்தருக்கென்று நாங்க ஓடுகிற ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே பரலோகத்துல என்ட்ரி ஆகுது. அப்பா, கிறிஸ்துவுக்குள்ள படுகிற பிரயாசம் ஒரு நாள் விருதாவா போவதில்லையே தகப்பனே. அப்படியாய் எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிற ராஜா. சோம்பேறி தனம் எங்க வாழ்க்கையை விட்டு மாறட்டும். தூக்க மயக்கத்தின் ஆவி எங்க வாழ்க்கையை விட்டு மாறும்படியா நாங்கள் செபிக்கிறோம். விழித்திருந்து செபிக்க பேதுரு ஆண்டவரே நீ ஜெபிக்கும்படி கூப்பிட்டீங்க. ஆண்டவரே யோவானை ஜெபிக்கும்படி கூப்பிட்டீங்க. யாக்கோபை ஜெபிக்கும்படி கூப்பிட்டீங்க. 3 பேருமே கத்தாவே நித்திரை மயக்கமா இருந்தாங்க. ஆண்டவரே உம்மோடு பாடுகளை தகப்பனே சகிக்க முடியாதபடி உம்மை விட்டு பின்வாங்கி தூரத்துல போயிட்டாங்க. அது போல ஒரு நிலைமை எங்களுக்கு வராதபடி விழித்திருக்கக்கூடிய ஒரு கிருபை தாங்கப்பா. கண்மலையாகி இயேசுவின் மேல் எங்க வாழ்க்கை கட்டப்படட்டும். அப்பா, இந்த பூமியில தகப்பனே அழிக்க வருகிற அந்த வெட்டுக்களுடைய சேனைகள் எங்களுடைய எல்லைகளுக்குள் வராதபடி, சத்துருடைய திட்டங்கள் வராதபடி அதுக்கு ஒரு ஞானம் கொடுத்து ஆண்டவரே அழிக்கப்பட்டிருக்கிற அப்பா எகிப்து தேசம் போல ஆனா கோசேன் தகப்பனே நாட்டு
நாட்டுல குடியிருந்ததான இஸ்ரவேலை தொடாதபடி தேவன் பாதுகாத்தது போல எங்களுடைய எல்லைகளை கர்த்தர் வேறு பிரிப்பீராக. உமக்கு ஊழியம் செய்கிற எங்களுக்கும் மற்றவங்களுக்கும், உமக்கு பயப்படுகிற எங்களுக்கும், எகிப்திற்கும் இஸ்ரவேலுக்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை நிரூபித்து நீர் காண்பிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். சின்ன ஆண்டவரே தகப்பனே சிலந்தி பூச்சி எப்படி அரண்மனையில வீட கட்டுகிறதோ அது போல ஆண்டவரே தகப்பனே இயேசுப்பா கர்த்தாவே உம்முடைய அரண்களுக்குள் எங்களை நீர் வைத்து மறைத்து நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒருவர் கூட பின்வாட்டத்தில் போய்விடாதபடி கர்த்தர் எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓட உதவி செய்யும். எல்லா துதிக நமக்குமே எடுத்துக்கங்க. இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.